குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணி நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா முறுமுறுன்னு ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வெங்காயம் தனியாக கட் பண்ணி வச்சுருந்தது அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் மல்லி, புதினா, மிளகா, அப்புறமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இருந்து ஒரு 6 டொமேட்டோ ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அதனால் 6 எடுத்தாச்சு. போட்டு நல்லா அதையும் சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்தது 1 கப் ஃபுல்லாக தயிர், அதுக்கப்புறம் 1/2 kg சிக்கன், அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் சக்தி பிரியாணி மசாலாவில் 3 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம எவ்வளோ அரிசி போட போகிறோமோ அதுக்கு டபுளாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணி கொதி வந்தோடனே அப்புறம் அரிசி போட்டுட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். ரைஸ் குக்கரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் லைட் ஆஃப் ஆனோடனே நம்ம பெரட்டி விட்டுட்டு நம்மளோட பிரியாணி ரெடி. அது மேலே கொஞ்சோன்னு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் அண்ட் மல்லி புதினா இருக்குது, அது கொஞ்சோன்னு போட்டோம்னா பிரியாணி ரெடி.